தனுசு ராசி நேயர்களே வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் இந்த பலன்களை முழுமையாக கேட்டு முடிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் சாதாரணமானவை அல்ல. பல நேரங்களில் என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது என்று உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர்கள், மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றங்கள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், மன உளைச்சல்கள். இதையெல்லாம் தாண்டி இன்று வரை நீங்கள் நின்று கொண்டிருப்பது ஒரு பெரிய விஷயம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பல இரவுகளில் தூக்கம் வராமல் விழித்திருக்கலாம். வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நமக்கும் ஒரு நல்ல காலம் வருமா என்று நினைத்திருக்கலாம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்திருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உங்களுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்திருக்கலாம். உங்கள் மனதில் இருந்த காயங்களை யாரிடமும் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்களே, இனி அந்த நிலைமை மெதுவாக மாறப்போகிறது. ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இதுவரை மூடியிருந்த கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நின்று போயிருந்த காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். உங்களை தடுத்து வைத்திருந்த சக்திகள் பலவீனமடையும். உங்களுக்கான நேரம் வர ஆரம்பிக்கும். முதலில் பண விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பணம் சம்பாதிக்க தெரியாதவர்கள் நீங்கள் இல்லை. ஆனால் சம்பாதித்த பணம் தங்காமல் போனது. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு செலவு வந்தது. கடன் அடைத்தால் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சில நேரங்களில் உழைத்த பணத்தை மற்றவர்களே அனுபவித்தார்கள். நீங்கள் மட்டும் வெறுமையாக நின்றீர்கள். இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமை மாறப்போகிறது. நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த பண வரவுகள் திறக்கலாம். எதிர்பாராத இடத்தில் இருந்து பண உதவி கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை மதித்து ஒருவர் வாய்ப்பு கொடுக்கலாம். சிலருக்கு தொழிலில் புதிய கூட்டாண்மை உருவாகலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபம் கிடைக்கலாம். முக்கியமாக பணம் எங்கிருந்து வரும் என்று கவலைப்பட்டவர்கள் இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்படும் சூழ்நிலை உருவாகலாம். அடுத்ததாக வேலை மற்றும் தொழில். நீங்கள் செய்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் பலருக்கு இருக்கும். உங்களுடைய திறமையை வேறு யாரோ பயன்படுத்தி கொண்டு முன்னேறி இருக்கலாம். நீங்கள் செய்த வேலையின் பெயரை வேறு ஒருவர் வாங்கியிருக்கலாம். இது உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கலாம். ஆனால் இனி சூழ்நிலை மாறுகிறது. மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும். உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றிய பேச்சுக்கள் தொடங்கலாம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். பலமுறை தோல்வியடைந்த தேர்வுகள், நேர்முகத் தேர்வுகள் இப்போது வெற்றியாக மாறலாம். தொழில் செய்பவர்களுக்கு இது மிக முக்கியமான காலம். நீண்ட நாட்களாக வாடிக்கையாளர்கள் குறைந்திருந்தால் மீண்டும் வளர்ச்சி தொடங்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம். புதிய திட்டங்கள் கிடைக்கலாம். தடைப்பட்டிருந்த வேலைகள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கலாம். இப்போது குடும்பத்தை பற்றி பேசுவோம். உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியது குடும்ப பிரச்சனைகளா, உறவினர்களின் வார்த்தைகளா, அல்லது கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளா? எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மெதுவாக மாற்றம் ஏற்படும். பிரிந்து இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் பேசப்படலாம். திருமண தடை இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். சில குடும்பங்களில் சுபகாரியங்கள் தொடங்கலாம். பல நாட்களாக வீட்டில் இருந்த கனமான சூழ்நிலை குறைந்து அமைதி உருவாகலாம். இது மட்டுமில்லை, உங்களுடைய மனநிலையிலும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இதுவரை இருந்த பயம் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்மால் முடியாது என்ற எண்ணம் மாறி நம்மால் கண்டிப்பாக முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த ஒரு மாற்றமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஏனெனில் வெற்றி முதலில் மனதில் பிறக்கிறது. அதன் பிறகுதான் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்க வந்தவை. அதனால் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். அது முடிந்த அத்தியாயம். இப்பொழுது தொடங்கப் போவது ஒரு புதிய அத்தியாயம். உங்கள் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும் அத்தியாயம். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அத்தியாயம். உங்கள் பொருளாதார நிலை உயரத் தொடங்கும் அத்தியாயம். உங்கள் திறமை உலகிற்கு தெரியத் தொடங்கும் அத்தியாயம். ஆனால் இன்னும் சொல்லப்படாத மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நுழையப் போகும் அந்த முக்கியமான வாய்ப்பு பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த கனவையே நனவாக்கக்கூடும். அது என்ன? அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, முதல் பகுதியில் நாம் பார்த்தது ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொடங்கப் போகும் புதிய அத்தியாயத்தை பற்றி. ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் பலருடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பலனாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணநிலை, பொருளாதார சூழ்நிலை
மற்றும் வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் வாய்ப்பு தெரிகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பணத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டம் சாதாரணமானது அல்ல. சம்பாதித்தாலும் போதவில்லை, சேமித்தாலும் தங்கவில்லை. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு செலவு வந்தது. வீட்டுச் செலவு, பிள்ளைகளின் கல்விச் செலவு, மருத்துவச் செலவு, கடன் தவணைகள், இப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு சுமையாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் கையில் பணம் இல்லாமல் அவமானப்பட்ட தருணங்களும் இருந்திருக்கலாம். உதவி கேட்டவர்களுக்கு உதவி செய்த நீங்கள், உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரிடமாவது உதவி கேட்டால் கூட கிடைக்காமல் மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்களே, இனி அதே நிலைமை நீடிக்கப் போவதில்லை. கிரகங்களின் அமைப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை மெதுவாக உயர்த்தும் வகையில் மாறிக்கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக காத்திருந்த பணவரவு வரலாம். சிலருக்கு எதிர்பாராத தொகை கிடைக்கலாம். சிலருக்கு முடங்கியிருந்த பணம் திரும்ப வரலாம். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்பு திறக்கப்படலாம். முக்கியமாக இதுவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவர்கள் இனி எப்படி வளர்வது என்று யோசிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த காலகட்டத்தின் சிறப்பு. நேயர்களே, நீங்கள் பல வருடங்களாக ஒரு கனவை மனதில் வைத்திருக்கலாம். சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த வாகனம், அல்லது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கனவு நிறைவேறப் போகும் நேரத்தில் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கலாம். பணம் குறைந்திருக்கலாம், சூழ்நிலை சரியாக இல்லாமல் போயிருக்கலாம், நம்பியவர்கள் கைவிட்டிருக்கலாம். இதனால் நீங்கள் பலமுறை மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறப்போகின்றன. சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. விற்க முடியாமல் இருந்த நிலம் விற்கப்படலாம். வாங்க நினைத்த இடம் கிடைக்கலாம். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட உருவாகலாம். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய ஆசை இந்த காலகட்டத்தில் நிஜமாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். பலருடைய வாழ்க்கையில் பணத்தை விட பெரிய பிரச்சனை கடன் வாங்குவது எளிது. ஆனால் அதை திருப்பி கொடுப்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடன் கொடுத்தவர்கள் அழைக்கும் போது வரும் பதட்டம், மாத தவணை கட்ட வேண்டிய அழுத்தம், குடும்பத்தினரிடம் சொல்ல முடியாத கவலை, இவை அனைத்தும் உங்களுடைய மன அமைதியை கெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் சுமை குறையும் வாய்ப்பு தெரிகிறது. ஒரு பெரிய தொகை கிடைக்கலாம், புதிய வருமானம் உருவாகலாம், அல்லது கடனை அடைப்பதற்கான ஒரு தெளிவான வழி கிடைக்கலாம். பல மாதங்களாக உங்களை அழுத்தியிருந்த பாரம் மெதுவாக இறங்கத் தொடங்கும். அது உங்களுக்கு ஒரு புதிய நிம்மதியை தரும். இதுவரை இரவில் தூங்காமல் இருந்தவர்கள் கூட இனி நிம்மதியாக உறங்க ஆரம்பிக்கலாம். ஏனெனில் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் போது மன அமைதியும் கிடைக்கும். நேயர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது. உங்களுடைய மதிப்பு உயரப்போகிறது. இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இனி வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வரும். உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களை தேடி மக்கள் வர ஆரம்பிக்கலாம். உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறலாம். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட இனி உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கின்றன. அந்த அனுபவத்தின் பலன் இப்போது வெளிப்படப் போகிறது. இப்போது ஒரு சின்ன கேள்வி: உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து இன்னும் வருத்தப்படுகிறீர்களா? உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்தவர்களை நினைத்து கோபப்படுகிறீர்களா? அப்படியானால் அந்த எண்ணத்தை இப்போதே விடுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பழிவாங்குதல் என்பது வெற்றி. நீங்கள் உயரமாக வளர்வதே மிகப்பெரிய பதில். உங்களை குறைத்து மதித்தவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவதே மிகப்பெரிய வெற்றி. அதற்கான காலம் நெருங்கி வருகிறது. நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கப் போகும் ஒரு முக்கியமான நபர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அவர் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு தொழில் கூட்டாளியாக இருக்கலாம், ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். சில நேரங்களில் இறைவன் மனிதர்களின் மூலம் நமக்கு உதவுகிறார். அந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக மாறலாம். ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லப்படாமல் இருக்கிறது. பணம், சொத்து, வேலை, மரியாதை, இவை எல்லாவற்றையும் விட உங்களுடைய மனதிற்கு மிகவும் முக்கியமான ஒரு மாற்றம் வரப்போகிறது. பல வருடங்களாக உங்களை உள்ளுக்குள் வதைத்த ஒரு கவலை, பல இரவுகளை தூக்கமின்றி கழிக்க வைத்த ஒரு பிரச்சனை, அது எப்படி முடிவுக்கு வரப்போகிறது? உங்களுடைய குடும்பத்தில் நடக்கப் போகும் அந்த பெரிய நல்ல செய்தி என்ன? அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் நமசிவாய் என்று எழுதுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன்.